செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மதுபான கடையில் ஆசாரி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம், 3 பேர் கைது. புதுவையில் ரஷ்ய குழுவினரின் நடன நிகழ்ச்சி, ஏராளமானோர் கண்டு ரசிப்பு. காரைக்கால் கோவில் விவகாரம், துணை கலெக்டர் உட்பட 9 பேரின் சொத்துக்கள் பறிமுதல். சுற்றுலா பயண படகு திட்டத்தை முடக்க அதிகாரிகள் திட்டம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுவை அருகே மதுபான கடையில் ஆசாரி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா இடையஞ்சாவடி களத்துமேட்டு வீதியை சேர்ந்தவர் வினோத் என்கிற வினோத்குமார். 35 வயதான இவர் தச்சு தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். நேற்று மாலை இவர் தனது நண்பர்களுடன் இடையஞ்சாவடி அடுத்த புதுச்சேரி ஆலங்குப்பத்தில் உள்ள ஒரு தனியார் மதுபான கடைக்கு மது அருந்த சென்றுள்ளார். மது போதையில் நண்பர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் நண்பர்கள் மதுக்கடைக்கு உள்ளேயே வினோத்குமாரை சரமாரியாக கையில் தாக்கியுள்ளனர். நிலை குலைந்து மயங்கி விழுந்த பிறகும் அவரை விடாமல் அடித்து உதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடினர். பலத்த காயங்களுடன் வினோத்குமார் கீழே விழுந்துள்ளார். மதுபான கடையில் இருந்தவர்கள் அவர் போதையில் மயங்கி கிடப்பதாக நினைத்து கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். நீண்ட நேரமாகியும் எழாததால் அவரது முகத்தில் தண்ணீர் ஊற்றியுள்ளனர். அதன் பிறகும் அவர் எழுந்திருக்கவில்லை. இதனையடுத்து அவரை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வினோத்குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம், ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஆலங்குப்பத்தை அடுத்த துருவை பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன், சஞ்சய், ஹரி ஆகிய 3 பேரும் சேர்ந்து வினோத்குமாரை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் 3 பேரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் கார்த்திகேயன், சஞ்சய், ஹரி ஆகிய 3 பேரும் மது அருந்தி கொண்டிருந்த போது வினோத் குறுக்கே நடந்து சென்றுள்ளார். அவரை கார்த்திகேயன் தட்டி கேட்டபோது அவரை வினோத்குமார் மரியாதை குறைவாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதனையடுத்து கார்த்திகேயன் மற்றும் அவரது நண்பர்கள் வினோத்குமாரை கைகளால் தாக்கி வினோத்குமார் மயக்கம் அடைந்து விட்டதாக நினைத்து அந்த கும்பல் அங்கிருந்து சென்றுள்ளது. போலீசார் அவர்களை கைது செய்த பின்னரே வினோத்குமார் இறந்தது அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் நடைபெற்ற ரஷ்ய குழுவினரின் நடன நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் மற்றும் இந்திய ரஷ்யா கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் ஆகியவை இணைந்து புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ரஷ்ய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. ரஷ்ய நடன விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றதா. இந்த நடன நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடக்கி வைத்தார். அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகளின் மின்னொளியில் நடைபெற்ற ரஷ்ய கலைஞர்களின் கண்கவரும் நடன நிகழ்ச்சியில் 17 பேர் கொண்ட நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். ரஷ்ய நடன கலைஞர்களின் ஒய்யார நடனம் ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இந்த நடனத்தில் குறிப்பாக ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற கலிங்கா, மிலாதா, திம்கோவா என 17 வகையான நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். காரைக்கால் கோவில் 10 நில விவகாரத்தில் துணை ஆட்சியர் உட்பட 7 பேரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் கோவில் 10ல் உள்ள பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை வீட்டு மனைகளாக மாற்றி விற்க முயற்சித்த கும்பல் மீது நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் தொடர் விசாரணையில் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன், அரசு நில அளவையர் ரேணுகா, அரசியல் கட்சி பிரமுகர் ஆனந்த், பத்திரப்பதிவாளர் கார்த்தி உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காரைக்கால் காவல் கண்காணிப்பாளர் சுபம் சுந்தர் கோஷ் உத்தரவின் பேரில் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் தலைமையில் போலீசார் கோவில் நில மோசடி வழக்கு தொடர்புடைய 9 பேரிடம் இருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு, நிலங்கள், நகைகளை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் நேற்று ஒப்படைத்தனர். சுற்றுலா படகு பயண திட்டத்தை அதிகாரிகள் முடக்குவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், முதலமைச்சர் ரங்கசாமி, சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை சந்தித்து மனு ஒன்றினை அளித்துள்ளார். அம்மனுவில் அவர் புதுவையில் மீனவர்களின் நலனுக்காக 35 சுற்றுலா பயண படகுக்கு அரசு அனுமதி வழங்கியதாகவும் அந்த சுற்றுலா பயண படகு தொழிலை முடக்கம் செய்ய சுற்றுலாத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு அனுமதியை புதுப்பிக்க விண்ணப்பித்தும் பல மாதங்களாக அனுமதி வழங்கப்படாமல் உள்ளதாகவும்
ஒரு நிறுவனம் 3 படகுகளை இயக்கலாம், ஆனால் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு படகு தான் அனுமதி வழங்கப்படும் என்று கூறுவதாகவும், இதனால் சுற்றுலா படகு தொழில் புரிவோர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள சுற்றுலா படகு நிறுவனங்களுக்கு மீண்டும் அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியுள்ளார். மற்ற துறையின் தடையில்லா சான்றிதழ்கள் கேட்காமல் நேரடியாக அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், படகு கவிழ்ந்து விபத்தில் சிக்கிய படகு நிறுவனத்தின் ஒரு படகை மட்டும் தடை செய்து மீதமுள்ள 2 படகுகளையும் மீண்டும் அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் குளத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதன் பணிகளை முடித்து அர்ப்பணித்தனர். புதுவை லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவில் குளம் அம்ருத் 2.0 திட்டத்தின் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மேம்பாட்டு பணி செய்து முடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 2ஆம் மேம்பாட்டு பணி 37 லட்சம் ரூபாய் நகராட்சி நிதியில் இருந்து செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் பங்கேற்று 2ஆம் கட்டம் முடித்த மேம்பாட்டு பணியினை திறந்து வைத்தனர். இந்த விழாவில் ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கல்வரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் பிறந்தநாள் விழா ஜேசிஎம் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுவை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் திருபுவனை வணிகர்கள் நல சங்க தலைவரும் ஜேசிஎம் திருபுவனை தொகுதியின் பொதுச் செயலாளருமான வடிவேல் ஏற்பாட்டின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதகடிப்பட்டு பாளையம் துலுக்கான மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு சால்வை, ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள் கார்த்திக், ராமுடு, மணிமாறன், முருகன், ரமேஷ், ஆனந்த் மற்றும் ஜேசிஎம் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாமக மதியழகனுக்கு பொறுப்பு வழங்கிய டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்து பேட்டி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல அமைப்பாளராக மதியழகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு அவர் நன்றி தெரிவித்து பேட்டியளித்தார். அப்போது அவர் நடைபெறவுள்ள 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் பணியில் சிறப்பாக செயல்படுவேன் என்றும், மேற்கு மண்டல தொகுதியில் கூட்டணி கட்சிக்கு தேர்தல் காலத்தில் பணியாற்றி கூட்டணி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் எனவும், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் பாமக சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முயற்சி செய்து வருவதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாளர்கள் என்றும் மதியழகன் பேட்டியளித்தார். அப்போது மேற்கு மாநில துணை அமைப்பாளர் நாவப்பன், மாநில மாணவர் சங்க தலைவர் சங்கீத் இரணியன், மங்களம் தொகுதி செயலாளர் தாஸ், வில்லியனூர் தொகுதி செயலாளர் சம்பத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் தேவதாஸ் அணைக்கரைமேடு பகுதியை ஆய்வு செய்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரைமேடு பகுதியில் பாதாள சாக்கடை வசதி மற்றும் வெள்ளவாரி வாய்க்கால் தடுப்பு சுவர் இல்லாததால் பொதுமக்கள் தொடர் பிரச்சனையை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக மழைக்காலங்களில் தண்ணீர் ஊருக்குள் வந்தாலும் வாகனங்களில் கீழே விழுகின்ற நிலைமை ஏற்படுவதாகவும் அவதியுற்றனர். இது குறித்து காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் தேவதாசிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். மக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் சம்பந்தப்பட்ட அணைக்கரைமேடு பகுதியில் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் அளித்தார். கடிதம் அளித்த போதும் தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் காமராஜர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் ஊர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். உலக புற்றுநோய் தினத்தையொட்டி புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உலக புற்றுநோய் தினத்தை நினைவு கூறும் வகையில் ஜெம் மருத்துவமனை புதுச்சேரியில் புற்றுநோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு மற்றும் ஆரம்பகால நோய் கண்டறிதலை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியை நடத்தியது. புற்றுநோய் சிகிச்சை முறிவுகளை மேம்படுத்துவதில் ஆரம்பகால நோயறிதலின் முக்கிய பங்கை எடுத்துரைத்த ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் பழனிவேலு, புற்றுநோய் முக்கியமான பொது சுகாதார சவாலாகவே தொடர்வதாகவும், இந்திய மருத்துவ கவுன்சில்
சமீபத்தில் மதிப்பீடுகளின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் 14 லட்சத்திற்கும் அதிகமான புதிய புற்றுநோய் வழக்குகள் பதிவாகுவதாகவும் அவர் கூறினார். இதில் சுமார் 50% நோயாளிகளுக்கு நோய் முன்னேறிய நிலையில்தான் கண்டறியப்படுவதாகவும் இதனால் உயிர் வாழும் வாய்ப்பு கணிசமாக குறைவதாகவும் தெரிவித்தார். ஆரம்ப கால கண்டறிதல் உயிர்களை காக்கும் சிகிச்சை செலவுகளை குறைக்கும், மேலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அறிகுறிகள் தோன்றும் தருணத்தில் இருந்து சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறும் வரை உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்கமளிக்கும் வகையில் ஆரோக்கிய ஹெல்த் கேர் நிறுவனத்தின் இயக்குநரும் பேச்சாளருமான சிவராமன் வாழ்க்கை முறை தேர்வுகள் மற்றும் அவை புற்றுநோய் தடுப்பில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் விதம் குறித்து விளக்கினார். நிகழ்ச்சியில் உணர்வுபூர்வமான தனிப்பட்ட பரிமாணத்தை சேர்க்கும் வகையில் புற்றுநோயிலிருந்து மீண்டவர் ஒருவர் தமது தைரியம் மற்றும் நம்பிக்கையால் நிரம்பிய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்து கொண்டார். அருமாத்தபுரம் சுந்தர விநாயகர் கோவிலில் நடைபெற்ற கணபதி ஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருமாத்தபுரம் திருக்குறளார் நகரில் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாத விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வருகின்ற 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் முதற்கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் நடராஜன், பாலு, ரவி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருவதையொட்டி பாஜகவினர் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை நடத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 16ஆம் தேதி அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வருவது உறுதியாகியுள்ளது. டெல்லியில் இருந்து வருகின்ற 15ஆம் தேதி தமிழகத்திற்கு வரும் பிரதமர் மறுநாள் 16ஆம் தேதி விமானம் மூலம் லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு வருகிறார். பின்னர் விமான நிலையம் அருகே நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று மத்திய மாநில அரசுகள் சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்கின்றனர். பிரதமர் மோடி பங்கேற்கும் அரசு விழா ஏற்பாடு தொடர்பாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். 2 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் பிரதமரின் வருகையின் போது அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில எம்ஜிஆர் பேரவை சார்பில் அண்ணாவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் அறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் விழாவில் சுப்பிரமணியன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ரத்னகுமார், செல்வநாதன், சாம்ராஜ், பரமேஸ்வரி, ஜெயராம், தரணிதேவி, வெரோனிகா, தமிழரசி, சவுந்தரராஜன், சந்திரசேகர், தாசில்தார் பிரபாகரன், தண்டபாணி, ராஜசேகர், ஹரிகிருஷ்ணன், நித்யானந்தம், மாசிலாமணி, சுத்துக்கேணி பாஸ்கர், கண்ணையன், பாலா என்கிற பாலசுப்பிரமணி, காதர், மகாவீர் ஜெயின், சிவகுமார், சோமசுந்தரம், வெற்றிவேல், அன்பழகன், மாசிலாமணி, மணிமாறன் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,715 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,17,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 3,170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மதுபான கடையில் ஆசாரி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம், 3 பேர் கைது. புதுவையில் ரஷ்ய குழுவினரின் நடன நிகழ்ச்சி, ஏராளமானோர் கண்டு ரசிப்பு. காரைக்கால் கோவில் விவகாரம், துணை கலெக்டர் உட்பட 9 பேரின் சொத்துக்கள் பறிமுதல். சுற்றுலா பயண படகு திட்டத்தை முடக்க அதிகாரிகள் திட்டம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.